ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தா மீன் புளி தொக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், மல்லித்தூள், சாம்பார் பொடி, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரக பொடி, அவ்வளவுதான். மீன் எந்த வெரைட்டி மீன் வேணாலும் போடலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கெளுத்தி, கட்லா, ரோகு, இந்த ஆரா மீன் சொல்லுவாங்க இல்லையா, அது விலாங்கு, இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற மீன் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் இப்போ நம்ம கடாய் வச்சாச்சு. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்கலாம். கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம். அது சின்ன வெங்காயம் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் சைஸ் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த ஐட்டம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா எண்ணெயில் வதக்குங்க. அந்த பச்சை வாசம் போகணும், கொஞ்சம் நிறம் மாறணும். மாறினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 15 கிராம்லேருந்து 20 கிராம் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம தக்காளி, ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 2 தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி ஒரு பாதிக்கு மேலே வதங்கிடணும், நல்லா ட்ரை கண்டிஷன் அளவுக்கு வதங்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா நுணுக்கிக்குங்க. நுணுக்கிட்டு அதையும் அதிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதையும் அதிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவுக்கு புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன், சாரி. மீன்னாலே மெயினாக புளி தான். புளி இல்லைன்னா மீன் டேஸ்ட் இல்லை. ஸோ நான் 100 கிராம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன். இந்த தண்ணியை ஊற்றியாச்சு பாருங்கள். இப்போது இந்த புளி தண்ணியை ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே நம்ம சாம்பார் தூள் 2 ஸ்பூன், நல்லா ஃபுல்லாக 2 ஸ்பூன் போட்டுருங்க. போட்டுட்டு கலந்து விட்டுறலாம். பாருங்கம்மா, போட்டாச்சு, கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்த உடனே நம்ம மல்லித்தூள், அதுவும் அதே 2 ஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூன்லேயே ஓரளவுக்கு 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வந்த உடனே ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கிற மீன் இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொரு பீஸாக இதில் போட்டுடலாம். நம்ம மீன் கழுவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் கழுவுவோம், உப்பு மஞ்சளும் கழுவிட்டு மறுபடியும் அதுலேயே நான் புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்றி தான் ஊற வச்சுருந்தேன். அப்போ தான், இல்லைன்னா சப்புன்னு இருக்கும் மீன். ஸோ புளித்தண்ணியும் கொஞ்சம் உப்பும் போட்டு அந்த மீனை ஊற வச்சுட்டு அந்த தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி தான் நான் இதில் ஊற்றுனேன். பாருங்கள், மீதி இருக்கிற தண்ணி ஊற்றியிருக்கேன். இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மீன் அந்த தண்ணியில் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்துடும். வெந்த உடனே நம்ம அதில் இருக்கிற மீனை மறுபடியும் எடுத்துடணும். ஏன் அப்படியே விட்டோம்னா மீன் குழஞ்சிடும். ஸோ வெந்த உடனே எல்லா மீனையும் நம்ம எடுத்துடலாம். எல்லா மீனையும் நம்ம எடுத்தாச்சு பாருங்கள். இப்போது நமக்கு அந்த தண்ணி தான் இருக்குது, புளித்தண்ணி, மசாலா மிக்சிங் தண்ணி. அதை நல்லா கிரேவி ஆகிடுது பாருங்கள். நல்லா சுண்ட வைக்கணும். நல்லா கிரேவி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது அந்த மீனை மறுபடியும் எடுத்து இதில் ஒன்றா போடணும். அப்படியே நீங்கள் கொட்டிடாதீங்க. அப்படியே கொட்டினீங்கன்னா மீன் உடஞ்சி போயிடும். தலையும் இதில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தலை போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் மறுபடியும் அந்த மீனெல்லாம் எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டு லேசாக கிளறி விடணும். நீங்கள் ரொம்ப கிளறிடாதீங்க, மீன் உடஞ்சிரும். அவ்வளோதான். பாருங்கள், போட்டு ஒரு 5 நிமிஷம் இது போல் வச்சுருந்தீங்கன்னா, சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா எண்ணெய் பாருங்கள் எப்படி திரண்டு வருது பாருங்கள். சூப்பரில் இவ்வளோதான் மீன் புளி தொக்கு. நல்லா இருக்குல்ல? இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீட்டில் சொல்லுங்கள். திரும்ப திரும்ப வீட்டில் கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக.